வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது தொகுதி சீரமைப்பு. இப்போ இந்தியாவில் ரொம்ப ஹாட்டஸ்ட் டாபிக் இன் பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி சீரமைப்பு, அதாவது டீலிமிட்டேஷன் ஆஃப் இந்தியா. இது 1951 முதல்ல சிட்டிங் சேர்மனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் ஐயர் அப்படின்றவர் தான் இருந்தார். அவர் 1951 இருந்துட்டு 1953 வரை அந்த பதவியில் இருந்தார். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1951 மொத்தம் சீட்டு வந்து லோக்சபாவில் 489. அதே போல் 1961 522, 1971 இப்போ இருக்கிற 543 இன்க்ரீஸ் பண்ணாங்க. சொல்லப்போனால் இந்த தொகுதி சீட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக ஏற்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தொகுதி மக்கள் விரிவாக்கம், மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்பின்ற கணக்கு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லுவோம் நம்ம. இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக பார்க்கும்பொழுது 20 லட்சம் பேர்த்துக்கு ஒருத்தருக்கு ஒரு எம்பியா இருக்காரு. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேல போய் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,20,000. அதே போல யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உச்சபட்சமாகவே ஒரு 7 to 8 லட்சம் பீப்புள் தான் இருப்பாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட கடைசி நம்ம செஞ்சது எப்போ கேட்டிங்கன்னா 1976 அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்திரா காந்தி அம்மா பிரதம பிஎம்மா இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 1976 இதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம மறுசீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2001 நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 25 years என்ன பண்ணாங்க, போஸ்ட்போன் பண்ணாங்க. பிஜேபி ஆட்சி காலகட்டங்களில் 2001 என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் 25 years கிட்டத்தட்ட போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 திரும்ப இந்த சென்சஸ் ரிப்போர்ட் எடுத்து என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்பவும் அதே போல எவ்வளவு நமக்கு தேவை அப்படின்ற அடிப்படையிலையும் நம்ம சீட்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம லிமிடெட் பண்ண போறோம். ஃபைன். இது ஏன் வந்துட்டு இப்போ பேசு பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1951, 61, 71 ரொம்ப பெரிதா ஒரு பெரிய மாற்றம் ஒன்றும் ஏற்படலை. ஆனால் 71 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் நம்ம வந்துட்டு அதிகமாக நம்ம பேசப்பட்டுச்சு. அதாவது நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு இருவர், அதே போல நாம் இருவர் நமக்கு ஒருவன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸா எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம் நம்ம சண்முக மட்டில். கிட்டத்தட்ட யூபி பீகார்ல இருக்கிற காலகட்டங்கள் அந்த அந்த பகுதி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் கூட ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த சமயத்துல நீங்க படங்கள்ல பார்க்கும்பொழுது காமெடியா அந்த கவுண்டமணி காமெடியெல்லாம் பார்க்கலாம். நீங்க ஒரு அரிசி ஒரு காமெடி இருக்கும், அந்த உள்ள கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பி விட்டாங்களே, அந்த மாதிரி காமெடியெல்லாம் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் கான்டெம்பரரி ஜோக்ஸ் படத்தில் வரக்கூடியது. ஸோ இந்த ஜோக்ஸ் எதுக்காக ஏற்படுத்தப்படுதுன்னா மக்கள் தொகை பெருக்கத்தை இருக்க விடாம மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கிறது தான் அதோட கண்டென்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சவுத்தில் இருக்கிற எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா போன்ற ஸ்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் அதே போல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாமல் கரெக்டாக என்ன பண்ணாங்க, டிலிமிட் பண்ணாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி வரும்பொழுது இங்கே இருக்கிற மாநிலங்கள் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு இல்லை, இப்போ சீட்டு வந்து என்ன பண்ண போறாங்க, கிட்ட 75% இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட என்ன பண்ண போறாங்க, ஒரு 30% இல்லை சம்திங் 25% என்ன சொல்றாங்கன்னா சீட்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியன்றது வரக்கூடிய காலகட்டம் தான் பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2026 சென்சஸ் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் என்ன செய்ய போறாங்கன்னா 2028 மேக்ஸிமம் 28 2028 என்ன செய்ய போறாங்க, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். நம்ம ஸோ எத்தனை சீட்டு கொண்டு வரணும் அப்படி பார்க்கல. அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிற இந்திய பாராளுமன்றம் பிஜேபி காலகட்டங்களில் கட்டினாங்க இல்லையா, அந்த காலகட்டங்களில் உச்சபட்சமாக அந்த லோக்சபா சீட் பார்த்தீங்கன்னா 888 சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் 888. அதே போல ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்து உங்களுக்கு 1272 சீட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. அப்போ இப்படி பார்க்கையில் நம்ம ப்ராப்பரா சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஒரு டீலிமிட்டேஷன், அதாவது மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம் நம்ம. ஆனால் நார்த் இந்தியாவில் அப்படி செய்யல. ஸோ ஒரு மாநிலம் 2 மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் அங்கே வேலை வாய்ப்பும் குறைபட்டிருக்கு. அதே போல் அங்கிருந்து மக்கள் இங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நம்ம நல்லா சக்ஸஸாக பண்ணி முடிச்சிருக்கோம். பட் நார்த் இந்தியாவில் என்ன செய்யறாங்கன்றதுன்றத இப்போ போக போக இருக்கிற விவாதங்களையும் இங்கே இருக்கிற அரசு கட்சியோட விவாதங்களையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்ம எந்த கட்சி அந்த கட்சின்ற பேச்சு பொருளுக்கு இடமில்லை. இதில் வந்துட்டு மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவாக பொருளாதார ரீதியில் கண்டிப்பா ஒரு மாநிலம் கண்டிப்பா பிரச்சனை ஏற்படுத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பாப்புலேஷன் எம்பிக்கள் குறைச்சிட்டாங்க.
அதே போல நார்த் இந்தியாவில் யூபி கவர்மெண்ட்ல இல்லை பீகார் கவர்மெண்ட்ல எம்பி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு நல்ல காலத்துல தெரியும், சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் ஒரு சீட்ஸ் கூட வாங்காம கூட நார்த்தில் இருக்கிற சில ஸ்டேட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், அவங்க ஆட்சி அமைக்கிறது ஒன்று எதுவான சூழ்நிலை இப்பொழுதே இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா சவுத்தில் இருக்கிற இல்லை மற்ற மாநிலங்கள்ல இதே போல இருக்கிற மற்ற மாநிலங்கள்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு தேவையில்லாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சில கமிட்டி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ராஜ்யசபால எல்லாருக்கும் காமன் ஒருவேளை அந்த மாநில மக்கள் தொகை பெருசா இருக்காங்க, இல்ல பரப்புல பெருசா இருக்காங்க, இல்ல பரப்புல சிறுசா இருக்காங்க, மக்கள் தொகை சிறுசா இருக்கிறாங்க, அது கணக்கு இல்லை. அமெரிக்கால இருக்கிறது போல செனட்ல இல்லைங்களா, மாகாணத்துல இருக்கிறது போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம ஊர்ல குறிப்பிட்ட அளவு 10 எம்பி இல்லை 20 எம்பி அப்படின்னு ஒரு ஆவரேஜ் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். ராஜ்யசபா கொடுத்துட்டு கேட்டீங்களா, ஒருவேளை நீங்க லோக்சபால நீங்க எத்தனை சீட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, ராஜ்யசபாவா அந்த பில்லு வரும் பொழுது, ஏன்னா நம்ம இந்த இதுக்காக வாதமா எடுத்துக்கிறது கேட்டீங்கன்னா, ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது அல்லது ஒரு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது ஒரு மாநிலமோ இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். மொத்தமா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் என்ன செய்யணும்? நம்ம பாதுகாப்பான முறையிலையும் அதே போல ஆரோக்கியமான முறையிலையும் நீண்ட நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது ஒருவேளை ஒரு மாநிலத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாம போகும் பட்சத்துல இது மாதிரி டீலிமிட்டேஷன் கண்டிப்பா என்ன பண்ணணும், சில மாநிலங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். அதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னு 2 வகையில சொல்றாங்க. எப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 10 சீட்னா 10 சீட் ஆவரேஜா எல்லா மாநிலங்களுக்கும் 10 சீட்னா 10 சீட்டு இல்ல ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் இது நம்ம மறுசீரமைப்பு செய்யலாம். இன்னொரு வகையில சொல்றாங்க. எப்படி கேட்டீங்கன்னா, பொருளாதார அடிப்படையில எந்த மாநிலம் உச்சபட்சமாக பொருளாதாரத்தை சீரெடுத்து செஞ்சிருக்கனால மேன்மைக்கு வராங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் சீட் அதிகமாகும் ராஜ்யசபால. ஒருவேளை பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிற மாநிலங்களுக்கு சீட்டு கொஞ்சம் குறைவாகும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வந்துட்டு அந்த மாநிலத்துக்கு பொருளாதார ரீதியில அதிகமா இன்கம் வருதுன்னு வச்சுக்கீங்களேன், அது ஏத்தலாமா இல்ல குறைக்கலாமான்ற ஒரு இதுலயும் போயிட்டு இருக்கு. என்ன செஞ்சாலும் 2026 இப்போ கிட்டத்தட்ட 2025 இல்லைங்களா, இதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சில மாநிலங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும், சில மாநிலங்கள் பாதிப்பு ஏற்படுத்தாம போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னதான் வந்து பார்த்தாலும் இந்த கமிட்டியோட கண்டென்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த அமைப்புல பொதுவா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்ற பிரசன்டர் இருக்கிற நீதிபதி இருக்க பாசிபிள், இல்லை அப்படின்னா ரிட்டையர்டு ஆன நீதிபதி இருக்க பாசிபிள். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் குறைஞ்சபட்சம் 5 எம்பிக்கள் அல்லது 5 எம்எல்ஏக்கள் கண்டிப்பா இந்த கமிட்டிக்குள்ள இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மத்தியில் இருக்கிற தேர்தல் அதிகாரி இருப்பாரு, அதே போல மாநிலத்தில் இருக்கிற தேர்தல் அதிகாரியும் இருப்பாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க யார் சூஸ் பண்ண போறாங்க மாநிலத்தில் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு ஸ்டேட் அசம்பிளில சட்டமன்றத்தில் இருக்கிற ஸ்பீக்கர், இப்போ பிரசன்ட் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்காருங்களா, அவர் தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு. ஸோ இவங்களாம் சேர்ந்தது என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு எத்தனை சீட் நம்ம கொடுப்போம் கொடுக்க வேணான்றது. அதே போல ஒருவேளை இந்த கமிட்டி இந்த ஹெட் ஆஃப் த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு இத்தனை சீட்டு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இது எந்த ஒரு கோர்ட்லயும் நீங்க போய் சேலஞ்ச் பண்ண வாய்ப்பே இல்லை. ஒரு முறை டிசிஷன் எடுத்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஜியோ டேட்டா பாஸ் பண்ண போடுமே தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் மறுசீரமைப்போ கோர்ட்டுக்கு போய் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது சூழ்நிலை இருக்கும் நம்ம. ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 80 ஆர்டிகல் 81 தற்பொழுது நம்ம டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ல அதிகமாக கொஸ்டின் கேட்க பாசிபிள் இருக்கு. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்து நீங்க எக்ஸாம் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நன்றி.